दशकम् 1 भगवत स्वरूपं माहात्म्यं च முதல் ஸ்லோகம். சாந்திரா நந்தாவ போதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேன நிர்பாஸ்ய மானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார் தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानं निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानं अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वम् तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां सान्द्रानन्दावबोधात्मकम् अनुपमितं कालदेशावधिभ्याम् निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वम् तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम् सान्द्रानन्दावबोधात्मकम् अनुपमितं कालदेशावधिभ्याम् निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वम् तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम्. இப்போ இந்த ஸ்லோகத்தை கத்துண்டோம். இப்போ அந்த ஸ்லோகத்துக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது பட்டத்ரி இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னா 100 தசகம் எழுத போறாரு இல்லையா. அதுல ஃபர்ஸ்ட் தசகம் அது எப்பவுமே நம்ம ஒரு பெரிய காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளை வேண்டிக்கணும், பெருமாளோட ஸ்வரூபத்தை நம்மளோட மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கறது நம்ம பண்ணின்னு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் தசகம் பகவான் மகிமை, அவரோட மகிமைகள் பெருமைகள் அது எல்லாத்தையும் சொல்ல போறார். அதை தொடங்க போறார். பட்டத்ரியானவர் நாராயணியத்தை எழுதுறதுக்கு தொடங்க போறார். அப்போ பெருமாளை தியானம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறார். இதை எப்படின்னா இந்த நாராயணியத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா பட்டத்ரி வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ஸ்டார்ட் பண்ணணும்னு. அப்போ அவர் என்னால உன்னை பார்க்க முடியலையே அப்படின்னு பட்டத்ரி மண்டபத்துல இருந்து கேட்க சொல்லிட்டு இருக்கார. மனசுல நினைச்சுட்டு இருக்கும் போது குருவாயூரப்பன் சொல்றார், அதாவது நீ என்ன பார்க்கலன்னா பரவாயில்ல, நீ சொல்றதுக்கெல்லாம் நான் உன்னை சாஞ்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாராம், உன்னை எட்டி பாக்குறேன் அப்படின்னு குருவாயூரப்பன் சொல்றாராம். அப்போ ஒரு தசகம் இவர் பண்ணிட்டு இருக்கும் போதும் குருவாயூரப்பன் அழகா
இவரை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காராம். எட்டி எட்டி பார்க்கும்போது என்ன ஆகிறது, இவர் ஒரு தசகம் முடிஞ்சோடனே அவர் கேட்கிறார், நீ கோவர்தன மலையை தூக்கினியா, நீ ஆயர்பாடியில விளையாடினியா, நீ இந்த லீலைகள் எல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்கிறாராம். கேட்ட உடனே குருவாயூரப்பன் ஆமா ஆமா அப்படின்னு தலையை அசைச்சு அசைச்சு சொல்றாராம். சோ இவர் கேட்கிற ஒரு கேள்விக்கும் குருவாயூரப்பன் அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவர் அடுத்த ஸ்லோகத்துக்கே போறாராம். அது மாதிரி நாராயணியத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் சத்தியம். ஏன்னா பெருமாள் அங்கீகாரம் பண்ணிருக்காரு இல்லையா, அதனாலதான் நாராயணியம் அப்படிங்கிற ஸ்லோகமே ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுறது. அதை நம்ம இன்னிலிருந்து ஒன்னொன்னுத்துக்கும் விளக்கத்தோட தெரிஞ்சுக்க போறோம், பதம் பிரிச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுல சொல்றேன், நான் ரொம்ப ப்ரொஃபஷனல் கிடையாது. நானும் புக்ல இருக்கிறது கூகுள்ல இருக்கிறத ரெஃபர் பண்ணி ஈஸியா அது எல்லாருக்கும் எப்படி போய் ரீச் ஆகும் அப்படிங்கறதுல கொஞ்சம் ஷார்ட்டர் வெர்ஷன், சிம்பிளிஃபைட் வெர்ஷனா தான் சொல்ல போறேன். ஸோ அதனால தப்பு இருந்தாக்க மன்னிச்சுக்கணும். குருவாயூரப்பனோட அனுகிரகத்தோட இதை நான் தொடங்குறேன். முதல் ஸ்லோகத்துல சாந்திரானந்த, அதாவது அடர்ந்து நிறைந்த ஆனந்தமும் அவபோத ஆத்மகம் ஞானமுமாக இருக்கக்கூடியதும் அனுபமிதம் உவமை இல்லாம இருக்கக்கூடியதும் கால தேசாவதிப்யாம், அதாவது காலம் இடம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லைகளால கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறதும், எண்ணிக்கும் தடைகள் இல்லாம இருக்கிறதும், 100,000 வேத வாக்கியங்களால விளக்கி காட்டப்படுறதும் இருந்தும் அப்படியெல்லாம் இருந்தா கூட தெளிவாக பெருமாளை புரிஞ்சுக்க முடியாம இருக்கிறதும், அது மட்டும் இல்லாம திருஷ்ட மாத்திரை, அதாவது ஒரு தடவை நம்ம தரிசனம் பண்ணி அந்த பெருமாளை உணர்ந்துட்டாக்க அந்த வாழ்க்கையில அடைய வேண்டிய சிறந்த லட்சியமான அந்த மோட்ச வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவம் அது எங்க இருக்கு அப்படின்னாக்க குரு பவனபுரே, குருவாயூபுரத்துல இருக்கான். அந்த இடத்துல அது நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி, கண்ணுக்கு புலப்படுற மாதிரி ஒரு உருவத்துல அந்த இடத்துல இருக்கு. அது அந்த பாக்யம் ஜனானாம், அந்த மாதிரி அந்த குருவாயூர்புரத்துல அது இருக்கிறது ஜனங்கள் பண்ண என்ன ஒரு பாக்யம், இப்படிப்பட்ட ஒரு பரபிரம்மமானது குருவாயூர்ல இருக்கே அப்படின்னு சொல்ற. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்மோக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார் தாத்மகம் பிரம்ம தத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம்.